ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம தனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கோவிலேருந்து குங்குமம் எடுத்துகிட்டு வந்து கதிர்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே குங்குமம் வந்து கீழே விழுந்துருது. ஸோ அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. தனக்கு ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்காது அப்படின்னு. இப்போ என்ன, எனக்கு குங்குமம் வச்சு விடணும், அவ்வளோதானே, வச்சுட்டா போச்சு அப்படின்னுட்டு நம்ம தனா வந்து கையில் வச்சுருந்த பூக்கூடையை வாங்கி வச்சுட்டு நம்ம தனா கோவிலில் குங்குமம் வச்சுட்டு வந்திருப்பாங்க அவங்க நெத்தியில். ஸோ நம்ம கதிர் வந்து அவங்களோட நெத்தியை வந்து நம்ம தனா நெத்தியோட முட்டுறாங்க. பார்த்தா நம்ம தனா நெத்தியிலிருந்து போட்டு நம்ம கதிர் நெத்திக்கு வந்துட்டு. ஸோ இதை பார்த்து நம்ம தனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாரு, நீ கையால் வச்சிருந்தா கூட இவ்வளோ அழகாக சிரிச்சிருக்கவும் மாட்டேன், சந்தோஷப்பட்டிருக்கவும் மாட்டேன். இப்போ எவ்வளோ சந்தோஷப்படுற பார்த்தியா? நம்ம ஒரு விஷயம் வந்து ஆசைப்பட்டு செய்கிறோன்னா அது கிடைக்கலன்னா அதை விட பெருசாக ஒன்று நமக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம் தானா. எந்த ஒரு விஷயத்தையும் நீ நெகட்டிவாக யோசிக்காத, எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு கதிர் வந்து நம்ம தனாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம மாயா சீனு இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சீனு வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மாயா கூட. இதை வந்து நம்ம சாரு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு உடனே பத்மா ரூமுக்கு வராங்க. அத்தை, எனக்கு உடனே கல்யாணம் நடந்தே ஆகணும் அத்தை. சீனு மாமா கூட எப்படியாச்சும் உடனே கல்யாணம் நடக்கணும், இதுக்கப்புறமும் என்னால் தாமதிக்க முடியாது அப்படின்னு போது. ஏய், என்ன ஆச்சு? அதான் எல்லாமே நம்ம போட்டு திட்டப்படி நடந்துட்டுருக்கு, பிறகு எதுக்கு சாரு இப்படி அவசரப்படுறா அப்படின்னு பத்மா வந்து கேட்குறாங்க. ஐயோ அத்தை, சீனு மாமா ரொம்ப மாறிட்டாரு. சீனு அந்த மாய கூட எவ்வளோ நெருக்கமாக இருக்காரு தெரியுமா? ஆமாம் அக்கா, நானும் காலையில் பார்த்தேன். மாயாவை துரத்தும் போது எப்படி சீனு வந்து தன்னோட பொண்டாட்டி மாயான்னு நெருக்கமானா பார்த்தீங்களா? எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்குமானே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு பார்வதி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம மாயா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே பத்மா வந்து இங்கே பாரிச்சாரோ, நான் இவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருக்கிறதே என் புள்ள உன் கழுத்தில் தாலி கட்டணுங்கிறதுக்காக தான். நீ என்னன்னா எப்படி பேசிட்டு இருக்க? கவலைப்படாத, கண்டிப்பாக சீனு தான் உன் கழுத்தில் தாலி கட்டுவா. இப்போ என்ன, கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும். அதான் யோசிரி வந்து சொல்லிட்டு போயிருக்காருல, வார மாதம் 30ஆம் தேதி நல்ல நாளுன்னு. ஸோ இப்போ நம்ம இடையில அவசரப்பட்டோம்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். அதனால பொறுமையாக நடக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த மாயாவை என் பிள்ளைகிட்ட இருந்து நிரந்தரமாக பிரிக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோ அப்படின்னு பத்மா ஆறுதல் படுத்துகிறாங்க. இதை கேட்ட மாயா, ஆஹா, என் புருஷனை என்கிட்ட இருந்தே பிரிக்க போகிறீங்களா? ஏய், இப்போ பாருடி நான் என்ன பண்ணுறான் அப்படின்னுட்டு உடனே மாயா வராங்க. அத்தை, ஒரு விஷயம் தெரியுமா, இங்கே வார 19ஆம் தேதி நல்ல நாளாக நம்ம சாருக்கு வேற மாப்பிள்ளை பார்த்துட்டோம், எந்த வேலையும் செய்யாமலே இருக்கோம். அதனால் 19ஆம் தேதி வந்து பொண்ணு உரிக்கிடலால அப்படின்னும் போது, இங்கே பாரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னதோ. ஐயோ அத்தை, இந்த மாதம் 19ஆம் தேதியை விட்டால் வேற நல்ல நாளே இல்லை, அங்கால கல்யாண நாளே நெருங்கிடும் அப்படின்னு போதோ. ஐயோ அக்கா, மாயா சொல்கிறது சரிதானே, கூடிய சீக்கிரமே சாருவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லது தானே அப்படின்னு போது உடனே நம்ம சாருவும், ஆமாட்ட, மாயா சொல்ற தேதி அன்னைக்கே நாம பொண்ணு உரிக்கிடலாம் அப்படின்னும் போது உடனே பத்மாவும், சரி அப்படின்னா நம்ம யோசிக்கிட்ட பேசலாம் அப்படின்னு பத்மா போறாங்க. நடத்துங்க, சீனுவை என்கிட்ட இருந்து பிடிக்கலான்னு பாக்குறீங்களா? நான் இருக்கும் வரைக்கும் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு மாயா வந்து யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரகுராம் வந்து சட்டப்படி மாயாவை தங்கிட்டு இருந்து பிரிக்கணும்னு வழக்கு போட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்குரிய லாயர் வீட்டுக்கு வராங்க. சார், நீங்கள் சொன்ன மாதிரியே வழக்கு போட்டாச்சு, மாயா வந்து இனி உங்கள் பொண்ணு கிடையாது, இதில் ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுட்டு நாளைக்கு கோர்ட்டில் வந்து நீங்கள் பேசி முடிவெடுத்தீங்கன்னா சரி அப்படின்னு போதும். சரி, நாளைக்கு நான் கோர்ட்டுக்கு வரேன் அப்படின்னுட்டு ரகுராம் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்ததும் மாயாவும் ஜானகியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ மாயா எவ்வளவோ சொல்கிறாங்க, ஆனால் ரகுராம் கேட்குற மாதிரி இல்லை. இந்த பக்கம் பார்வதி, இங்கே பாருங்கக்கா, இப்படியே அண்ணனுக்கு மட்டும் மாயா வந்து
நிரந்தரமாக பொண்ணு இல்லாமல் ஆக போகிறான் நாளைக்கு. இதை சாக்கா வச்சு எப்படியாச்சும் நம்ம விரட்டலான்னு பார்த்தா கடைசியில் சீனுவும் அவரும் இப்படி பண்ணிட்டாங்க. இப்போ என்னக்கா பண்ண போகிறோம் அப்படின்னு போதும் அதெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு பத்மா அசிங்கமாக யோசிக்கிறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தோன்னா ரகுராமும் இங்கால சிவா, ஜானகி, மாயா 4 பேரும் கோட்ஸுக்கு கிளம்புறாங்க. உடனே ஜட்ஜமா நீங்கள் உங்கள் மனசார விருப்பப்படி தான் இந்த பொண்ணு உங்கள் சொந்த பொண்ணா தத்தெடுத்தீங்களா அப்படின்னு போதும் ஆமாம், நான் என்னோட சொந்த பொண்ணா தான் தத்தெடுத்தேன். ஆனால் இப்போ இவ என் பொண்ணா இருக்கிறதுக்கான தகுதி இவளுக்கு இல்லை. அதனால நான் சட்டப்படி இதை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு போதும் உடனே இந்த ஜட்ஜமா மாயா கிட்ட இங்க பாருமா, இதுல உனக்கு சம்மதமா? இங்க பாருங்க மேடம், தத்தெடுத்தது நான். அவளை வளர்க்கணுமா இல்லையா, என் பொண்ணா இல்லையான்னு நான் முடிவு பண்ணாதான் அவளுக்கு நான் அப்பா. அப்படி இருக்கும்போது அவகிட்ட அவளோட முடிவெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு ரகுராம் சொன்னதும் இதை பத்தி நீ என்னமா நினைக்கிற அப்படின்னு ஜட்ஜம்மா கேட்டதும் இங்க பாருங்க, என்னோட பெரியப்பா ஆசைதான் என்னோட முடிவும். அவர் என்ன சொல்றாரோ அதுபடியே நடக்கட்டும் அப்படின்னதும் உடனே ஜட்ஜ் தீர்ப்பு வழங்கிடுறாங்க. இனி ரகுராமோட பொண்ணு மாயா கிடையாது அப்படின்னு. ஸோ மாயா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே வெளியில ஓடி வராங்க. உடனே ரகுராம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, இனி உனக்கும் எனக்குமான உறவு எல்லாமே போச்சு. இனி நீ யாரோ நான் யாரோ, நீ என் வீட்டில் இருக்கிறான்றதுக்காக நீ என்னோட சொந்தக்கார பொண்ணெல்லாம் ஆக முடியாது. என் வீட்டில் ஒரு பொருள் எப்படி இருக்கோ அந்த பொருளுக்கு ஈக்குவலான ஆள் தான் நீயும், ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னுட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு ரகுராம் அங்கேருந்து கிளம்பினதும் ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு மாயாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. வா மாயா அப்படின்னு போது பெரியம்மா நீங்கள் போங்க, நான் வருவேன் அப்படின்னதும் மாயா, உன்னை தனியை விட்டு போகிறதுல எனக்கு மனசு இல்லை. ஐயோ பெரியம்மா, நான் தான் சொல்கிறேன்ல, நான் வருவேன் பெரியம்மா, எனக்கு மனசுக்கு ஆறுதல் தேவைப்படுது, கோவிலுக்கு போயிட்டு வரேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னதும் ஜானகி அங்கிருந்து கிளம்பினதும் மாயா கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் என்ன பண்ணுறாங்கன்னா குடிச்சு தள்ளாடிட்டு ரகுராம் வண்டி முன்னாடின்னு கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரகுராம் கீழே இறங்கிட்டு நானே ஏற்கனவே உன் மேல செம காண்டில் இருக்கேன், இப்போ எதுக்குடா தேவையில்லாமல் குடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னும் போது யோ நில்லியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன் மாயா அதான் நீ தத்தெடுத்தையே உன் பொண்ணு மாயா, அவ உன் பொண்ணு இல்லைன்னே வாபஸ் வாங்கிட்டியாமையா, அந்த சந்தோஷத்துல தான் குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு போது டெய் தலை சொல்லு சிவா, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு போது டெய் அண்ணன் ஏற்கனவே கோபத்தில் இருக்காரு, முதல்லைங்கிறது கிளம்பு அப்படின்னு சிவா சொன்னது. இருங்க, உங்க அண்ணன் கோபத்தை இன்னும் அதிகரிக்க வேணாமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்திக் தள்ளாடிட்டு இருக்காங்க. டேய் இப்போ உனக்கு என்னடா வேணும், இருங்க, எப்போ நீங்கள் மாயாவும் உங்கள் பொண்ணே இல்லைன்னு தலை முழுகிறீங்கன்னு காத்துட்டு இருந்தோம் நானும் என் பெரியம்மாவும் என் அத்தையும். ஒரு விஷயம் தெரியுமா, உங்கள் அந்த மாயம் இருக்கா இல்லையா, அந்த மாயம் மட்டும் இல்லைன்னா நீங்களாம் இந்நேரம் இப்படி நடமாடக்கூடிய ஆட்களே இல்லை, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு போதோ. டேய் எதுக்குடா இப்போ தேவையில்லாமல் உளறிட்டு இருக்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிவா சத்தம் போடுறாங்கன்னா ஒன்றும் உளரலை, இப்போதான் உண்மையும் சொல்ல போகிறேன். அந்த மாயா இருக்கால அவ தான் இன்னைக்கு உன் குடும்ப கௌரவத்தையும் இன்னைக்கு உன் புள்ளையோட வாழ்க்கையும் காப்பாத்திருக்கா அப்படின்னு போது. டேய் என்னடா உளறிட்டு இருக்க அப்படின்னு சிவா சத்தம் போடுறாங்க. நான் உளரலை, இந்த வீடியோவை நீயே பாரு அப்படின்னு போது தன்னா வீடியோவை பார்த்து ரகுராம் செம அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ எப்படியோ ஒரு நாள் ரகுராம் நம்ம தன்னா வீடியோவை பார்த்தா அன்னைக்கு கார்த்திக் கதையை முடிச்சிருவாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன